ஹாய். இப்போ வந்து லோ பவர் வித்து ஹை பவர் எப்படி விளாட்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ என்னுடைய இன்வென்ட்ரி பவர் வந்து 3934. மீதி உண்டான பவர் வந்து எப்படி என்னன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்துடும். எனக்கு வந்து டீம்மேட்டு கிடையாது. நான் ஒரு உதாரணம் காட்டுறதுக்காக வந்திருக்கேன். இப்போ சைபர் ஸ்கொயர், ப்ளூ ஸ்கொயர் இவங்க 2 பேருமே அந்த ஈவெண்ட்டில் வந்து கலந்துருக்காங்க. இப்போ அவங்களுடைய ஸ்குவாடு பவர் 2மே சேர்த்து மொத்தத்தில் 3000 அல்லது 3100க்குள்ளே இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப இடத்தெல்லாம் செக் பண்ணிங்க. எந்த சொன்ன இடத்த வச்சுருக்குறாங்களா, பவர்லாம் கரெக்டாக இருக்கா அப்படி சொல்லிட்டு பார்த்துங்க. ஓகேவா? சாரி, 3000லேருந்து 6000லேருந்து 6100 வசதி பண்ணுவா. நம்ம ஓகே தான், டெமோ வீடியோ தான். பார்க்குறவங்களாம் கண்ணாமல் அடிக்க வேண்டியதான். இப்போ என் டீம்மேட்டு எவனாச்சும் ஒருத்தர் தப்பு பண்ணானா, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இடத்த பிடிக்கிறது. இப்போ நான் வந்து இந்த இடத்த இப்படி கடந்து போகிறேன். இப்போ கடந்து போகும்போது என்ன ஆச்சு, இப்படியே போகும்போது தெரியாமல் இப்படி நின்றுட்டேன். இப்படி இடத்த பிடிச்சிட்டேன் அப்படின்னா ஆப்போசிட் டீம்காரங்க பார்த்து என்ன பண்ணுவாங்க, இதை ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போது இந்த மாதிரி ரிப்போர்ட்டு வந்துச்சு அப்படி சொன்னால் ஒரு மேட்ச்சுக்கு வந்து 3 பாயிண்ட்டு ஜெயிச்சா 3 பாயிண்ட்டு கிடைக்கும். அந்த 3 பாயிண்டில் இந்த மாதிரி உங்கள் மேலே வந்து நீங்கள் இடத்த பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்டேருந்து ஒரு பாயிண்ட்டை வந்து எடுத்துருவாங்க. அவங்க அதுவும் ஆதாரத்தோடு காட்டுவாங்க. ரிப்போர்ட் பண்ணுறது வந்து எந்த அட்மின்ட்ட வேணாலும் நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம். இப்போ அவங்க வந்து இந்த மாதிரி இடத்த இவங்க பிடிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இதே மாற்றி ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கொவ்வால கொத்த இருக்கடா வர இந்த மாதிரி விஷயம் ப்ரோ. வாடா இந்த மாதிரி மறுபடியும் நான் கிராஸ் ஆகும்போது இடத்த பிடிச்சிட்டாலோ அவுட் ஆகிடும். இந்த மாதிரி தான் விஷயம். விளாடணும், ஆனால் எல்லாத்தையும் அடித்து கில் பண்ணணும். அதுதான் இங்கே விஷயம். புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு? அதனால் உஷாராக இருங்க. எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு வந்து டோர்னமெண்ட் எப்படி விளாட்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெமோ வீடியோ ஒன்று போடுவாங்க. அந்த வீடியோ போடும்போது எல்லோரும் கொஞ்சம் உஷாராகிக்குங்க. அடிக்க வேண்டியதானடா, அடிக்க வேண்டியதானே, எது கேட்டுக்கிட்டு இருக்கேன்? புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி விஷயம். அப்புறம் இந்த இதில் வந்து ஈவெண்ட்டில் விளாண்டுட்டுருக்கிற எல்லாருமே வந்து முக்கால்வாசி பேர் வந்து தமிழ் தான். அதனால் நீங்கள் தைரியமாக விளாட்றதுக்கு முற்படுங்க. தமிழுங்கிறதுனால உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது ஈஸி. அதனால் நீங்கள் இந்த சப்போர்ட் மிஷின் வச்சுருக்கிறவங்கள சும்மா விடக்கூடாது. இந்த சப்போர்ட் மிஷின் வருவான் பாருங்கள். அப்போ அவனுக்கு அவன்கிட்ட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரெடி? இவனுங்களெல்லாம் சாதாரணமாக அடிக்கக்கூடாது ப்ரோ. வச்சு அடிக்கணும். இருங்க வரேன். மற்ற மெக்கா வேறு பக்கத்தில் வேறு இருந்து பார்த்துட்டாங்களா, அவங்க அடிச்சிடுவாங்க. ஃபுல் டேக் பார்த்தாங்க. அசையவும் மாட்டானுங்க. உஷாராக இருங்க. பாருங்க மேலே நீ சித்தடி, நீ பக்கத்தில் மட்டும் வந்துடாத. ஓடிவாடி.
அம்மா என்னை வச்சு ட்ரைனிங் வேறு எடுக்கிறீங்களாடா? இட்ஸ் பிகினிங். விடக்கூடாதா? ஒரு மேட்ச் விளாண்டுட்டு ஜெயிச்சதை ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புனாலே போதும். அப்பாண்ணா வரீங்களா? இங்கேயே நிற்கிறீங்களாட்டா? கரெக்டு தான். பரவாயில்ல, இந்த மாதிரி கண்ட்ரோல் பாயிண்ட்டை பிடிச்சி நான் இப்போ ஜெயிச்சிட்டேன்னு வைங்களேன். இப்போ பேட்டில் வின்னுன்னு வந்திருக்கு. நான் கண்ட்ரோல் பாயிண்ட் பிடிச்சி நான் ஜெயிச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னால் இப்போ என்னுடைய மொத்த பாயிண்ட்டும் ஆப்போசிட் டீமுக்கு தான் போய் சேரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு தவறையும் பண்ணாதீங்க, ஓகேவா? ஓ, நம்ம பிரபுஸ் கையாரா? வெயிட், ஓகே. வேறு எதுவும் சொல்ல மறந்துட்டேன்னா? இடத்த கவனிச்சிங்க, பாயிண்ட்டை கவனிச்சிங்க. இடத்த அவன் பிடிச்சானா ரிப்போர்ட் பண்ணுங்கள். இடத்த பிடிச்சி ஜெயிச்சிருந்தானா அவன் வந்து டிஸ்குவாலிஃபை. அவனை வந்து அந்த மேட்ச்சில் உள்ள பாயிண்ட் வந்து உங்களுக்கு தான் கிடைக்கும், நீங்கள் ஜெயித்த மாதிரி தான். இது எது வரைக்கும் அப்படின்னு சொன்னால் மேட்ச்சு, அதாவது இந்த ஈவெண்ட்டு ஃபுல்லாகவே அப்படி தான். அதனால் எல்லோரும் தெளிவாக பார்த்துங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் தரானா இல்லையா அப்படிங்கிறத எல்லோரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனை எப்படி அவன் ட்ரீட்மெண்ட் பண்ணுறான். இதில் வந்து 2 பேர் எனக்கு பிடிச்ச நபர்கள் பண்ணி வெற்றி பெறுறதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணுங்கள்.